போன்றவர்கள் சொல்லுவார்கள், திரை நடிகர் வந்துட்டார், கூட்டம் கூடுது, அவருக்கு வந்துட்டாரு, அப்படியே எல்லாரும் அப்படியே மொத்தமா மாறிடுவாங்கன்னு. ₹1 காசு கொடுக்காம, எப்படி ₹1 காசு கொடுக்காம, லஞ்ச ஊழல் எதையும் செய்யாம, கோட்டர் கொடுக்காம, பிரியாணி கொடுக்காம, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை மற்ற எந்த கட்சியாவது கூட்டி காட்ட முடியுமா சொல்லுங்க. இன்னைக்கு தேதியில நீங்க சொல்றீங்க விஜய்க்கு வந்துட்டு கூட்டம் வருதுன்னு. அவர்கள் நிர்வாகிகள் பேசக்கூடிய மேடைகள்ல அரிசி மூட்டை அடுக்கி வச்சிருக்கான், பக்கெட் அடுக்கி வச்சிருக்கான். எதுக்குடா நீங்க என்னடா திடீர்னு கடை போட்டாங்களா ஏதாவது அப்படின்னு பார்த்தாக்க, கூட்டத்துல வந்து நிக்கிறவன்லாம் கடைசி வரைக்கும் இருந்து நீங்க பேச்ச கேட்டுட்டு போனீங்கன்னா அரிசி மூட்டை கொடுப்போம், பக்கெட் கொடுப்போம், அண்டா கொடுப்போம், குண்டா கொடுப்போம். அது வரைக்கும் நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு லஞ்சம். எப்படி ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போதே லஞ்சத்திலேயே ஆரம்பிக்குது, லஞ்சத்திலேயே ஆரம்பிச்சு லஞ்சத்திலேயே வளரக்கூடிய ஒரு கட்சி சொல்லுது நாங்கள் லஞ்ச ஊழலை ஒழிப்போம், தூய்மையான ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு. இன்னைக்கு தேதியில கூட்டணி பேசுறாங்களாம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு பாசிச பாஜக என்ற வார்த்தை விஜய் அவர்கள் வாயிலேயே வரல. ஏன் வரல? கொள்கை எதிரி கூட்டணிக்கு போறாப்ல. திரைமறைவில் அப்படியே கூட்டணி பேசிக்கிட்டே இருக்கிறது. கூட்டணி பேசிக்கிட்டே இருந்துட்டு அதிகாரப்பூர்வமா நாங்க எதுவும் சொல்லலையே, எல்லாம் கசிய விடுறது. மாவட்ட செயலாளர் மொத்த வரையும் கூப்பிட்டு வச்சு, அப்பா கூட்டணிக்கு போயிருவோமான்னு கேட்கறது. ஆமாங்க கூட்டணி போயிரும், எப்படி இருந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியாது, நம்மளால தனியா நின்னா 40 பேருக்கு மேல வேட்பாளரே இல்ல, தேடி பாக்குறாங்க, வேட்பாளரே 40 பேருக்கு மேல இல்ல, அதனால எப்படியாவது கூட்டணி போயிரும்னு அத்தனை பேரும் கெஞ்சுறத செய்திகள்ல கசிய விடுறது. அதிகாரப்பூர்வமா கொடுக்கறது இல்ல, கசிய விடுறது. கூட்டணிக்கு போயிடலான்னு மாவட்ட செயலர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு கசிய விடுறது. கேட்டா நாங்க அப்படி சொல்லலையா அப்படிங்கிறது. இவங்க என்னன்னாக்க, நம்ம தலைமையில கூட்டணி வந்துடும், காங்கிரஸ் வருது, விசிகா வருது, கம்யூனிஸ்ட் வருது, எல்லா கட்சியும் எங்கள்கிட்ட வருது, நாங்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குனாங்க. ஒருத்தரும் சீண்டல. ஒரு ரொட்டி துண்டு தூக்கி போட்டீங்கன்னா கூட நாய் வந்து கடிச்சு பார்க்கும். உங்களை அந்த அளவு கூட யாரும் மதிச்சு ஒருத்த கூட வந்து எட்டி பார்க்கல. அப்படி மதிக்காத நிலைமைக்கு நீங்க போனதுனால இப்ப நாங்க கூட்டணி வைக்கிறோம் நீங்க தெரியுறீங்க, உங்களை அவன் மதிக்க மாட்டான். வர்றீனா வா, வராட்டி போ அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு தேதியில கழுத்தை பிடிச்சு கூட்டணியில சேர்க்கக்கூடிய கட்சியாக தவேகா மாறிவிட்டது. இதுதான் மாற்று அரசியலா? அவர் விளைக்கக்கூடிய கொள்கைகள்ல, சித்தாந்தங்கள்ல, அவர்களுடைய நடவடிக்கைகள்ல ஏதாவது ஒரு இடத்துல மாற்று இருக்குதா? மக்கள் நலம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்குதா? மாவட்ட செயலாளர்னு பேர் போட்டுக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்னு பேர் போட்டுட்டு நடு வீதியில மொத்தமாக வந்துட்டு டிராபிக்கை நிறுத்தி மக்கள் இன்னல் படக்கூடிய வகையில காரை போட்டு, கிரேனை வச்சு மாலை போட்டு, பூவள்ளி கொட்டி, மக்களுக்கு அவ்வளவு தூரம் இடையூறுகளை கொடுத்து, எப்படி வாழை தூக்கி கையில வச்சுக்கிட்டு ஆட்சிக்கே வரல, ஒரு கவுன்சிலர் கூட ஆகல. இப்பயே அளப்பறை இப்படி இருக்குன்னாக்க, உன்னையெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி உள்ள உட்கார வச்சா என்னடா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்ப இதையெல்லாம் மக்கள் சிந்திக்கணுமா இல்லையா? நல்லவர்களை நாடாள விடுங்கள். நாம் தமிழர் கட்சியில நாங்கள் 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை அறிவித்து 234 தொகுதிகளிலும் களப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். 117 இடங்கள் பெண்களுக்கு, 117 இடங்கள் ஆண்களுக்கு. எந்த கட்சியிலும் செய்ய முடியாத ஒரு விஷயம். கேட்டாக்க உங்களை நீங்க வந்துட்டு ஜெயிக்கல அதனால கொடுப்பீங்க. ஒவ்வொரு இடங்களிலும் பெண்களுக்கு எங்கெல்லாம் இடம் கொடுத்திருக்கிறதோ ஆண்களுக்கு நிகராக அல்லது ஆண்களை விட அதிகமாக வாக்குகளை பெற்று பெண்கள் நின்றாலும் அந்த இடத்திலும் வெல்ல முடியுங்கிறத நிரூபிச்சு காமிச்சு கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதற்கு மற்ற எந்த கட்சிகளும் எடுத்துக்கொள்வதை விட குறைந்த அளவு காலத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்காமலே, கூட்டணி எதுலையும் சேராமலே நாம் தமிழர் கட்சி அதை சாதித்து காட்டியிருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி. இன்னொரு சீமான் வந்து இன்னொரு முறை தமிழ் தேசியத்தை கட்டமைத்து இன்னொரு முறை நேர்மையாளர்களை உருவாக்கி இத்தனை லட்சம் இளைஞர்களை ஒன்று கூட்டி தமிழர்களுக்கு விடிவை வாங்கி கொடுப்பார் என்று கனவில் நினைக்காதீங்க. எங்கள் அண்ணன் சீமான் இருக்கும் பொழுதே அவர் கையை பற்றிக் கொள்ளுங்கள், அவரை சட்டமன்றத்துக்குள் கொண்டு போய் முதலமைச்சராக உட்கார வையுங்கள். இப்படியே இலவச கொடுக்கிறது மூலமாக இவர்கள் சேர்த்து வைக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய், 10 லட்சம் கோடி கடன்ல தமிழ்நாடு நிக்குது. இந்த 10 லட்சம் கோடியை கட்ட முடியல அப்படின்னா மற்ற நாடுகள் உங்களை சுரண்டு திங்குமா இல்லையாங்கிறதுக்கு யோசிச்சு பாருங்க. இலங்கையில நடந்துச்சா இல்லையா? இவங்க சொல்றாங்க கடன் வாங்குறதெல்லாம் அப்படியெல்லாம் எளிதா வாங்கிட முடியாதுங்க. கடன் வாங்கணும்னாக்க அதற்குன்னு திட்டங்கள் இருக்குது. ஒரு நிறுவனம் உங்களுக்கு கடன் கொடுக்குதுன்னா அதற்கு உண்டான உங்களுக்கு தேவை இருக்கிறதா, அதை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வலிமை இருக்கிறதா எல்லாம் பார்த்து தான் கடன் கொடுக்கும். அதனால நாங்க 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கினாலும்
நிர்வாகம் சரியா போயிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. இலங்கையில கடன் கொடுத்தவனுக்கு தெரியாதா அங்க நிர்வாகம் சரியா இருக்கா இல்லையா? எப்படி கடன் கொடுத்தான்? தலைக்கு மேல வெள்ளம் போற வரைக்கும் அப்படியே காத்துக்கிட்டே இருப்பான். கடனை உள்ளவங்கள மூழ்க விடுவான். கடன்ல நீங்க மூழ்கி தத்தளிக்கும் போது அந்த மலையை என் பேர்ல எழுதி கொடு, அதை மொத்தத்தையும் நான் உடச்சி எடுத்துக்கிறேங்கிற கேள்வி உங்கள்கிட்ட வைக்கும் போது, ஐயா சாமி எடுத்துக்க சாமி, எங்கள்கிட்ட அந்த வட்டியை மட்டும் கொஞ்சம் கம்மியா கேளு அப்படின்னு நீங்க காலில் விழுற நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்துவான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலங்கள்ல, விவசாய நிலங்கள்ல இருக்கக்கூடிய மீத்தேன் நான் எடுப்பேன், கேள்வி கேட்க கூடாதுன்னு உங்களை சொல்லுவான். சொல்லும் பொழுது இந்த அரசாங்கத்தால எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கடல்ல தத்தளிக்கும் போது உங்கள் கனிம வளங்களை, உங்கள் நிலத்தின் வளங்களை சுரண்டி எடுக்கும் போது உங்களால அது கேள்வியே கேட்க முடியாதுங்கிற நிலைமையில ஒரு அரசாங்கம் வந்து நிற்கும். அப்படியான நிலைமை இலங்கையில வந்துச்சு, நேபாளத்துல வந்துச்சு. உங்களால கொள்ளையடிச்சிட்டு போவான். மக்கள் வாழ ஒரு ரொட்டி துண்டுக்கு வக்கு இல்லாம நிக்கக்கூடிய நிலைமை வரும். தமிழ்நாட்டுக்கும் அது வரும். அப்படி வராம தடுக்கணும்னா இந்த இலவசங்களுக்காக கையேந்தி நிற்காமல் சரியான திட்டங்களை யார் முன்வைக்கிறார்கள் என்று சிந்தித்து நீங்கள் வாக்களிங்கள். அப்படியாக இங்க சிந்திக்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழ் கட்சி தான் இருக்குது. நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. அனகாபுத்தூர்ல நல்ல குடியிருந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக வாழக்கூடிய இடங்களை இடிப்போடு வந்து நிக்கிறாங்க. இடிப்போடு வந்து நின்னோன்னு எங்கள் அண்ணன் சீமான் நேரடியாக வந்து களத்துக்கு வந்து தடுத்து நிறுத்தி அந்த இடிக்க கூடாதுன்னு தடுத்து நிறுத்திட்டார். நிறுத்தி 2 வருஷம் நடக்குது கேஸ். 2 வருஷம் கேஸ் நடந்து அதை இடிச்சே ஆகணும் அப்படின்னு அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் இடிச்சே தீர்வுன்னு வந்து நிக்கிறாங்க. நிற்கும் பொழுது அண்ணனுக்கு ஒரே ஒரு ஃபோன் தான் போட்டேன். அண்ணா இந்த மாதிரி வாழ்வாதார பிரச்சனை, 50 வருஷமா வாழக்கூடிய மக்களை அவர்களுக்கு அங்க வரி கட்டி இருக்கிறாங்க, வீட்டுக்கு மின் இணைப்பு இருக்குது, கேஸ் இணைப்பு இருக்குது, எல்லாம் இருந்தோம் அவர்களை வந்துட்டு இடிச்சு வெள்ள தள்ளுவேன்னு சொல்லி நிறுத்துறாங்க. அனகாபுத்தூர் பிரச்சனை தராது எனக்கு ஏற்கனவே தெரியும், நாளை காலையில் நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை அவருடைய வேலைகளையும் மொத்தமாக தடுத்து நிறுத்தி விட்டு வந்து இங்க நின்னாரு. அனகாபுத்தூர்ல நின்று கலெக்டர்கிட்ட நேருக்கு நேராக கேள்வி கட்டிய மக்களை எப்படி வெளியேற்றுவேன்னு கேட்டாரு. அவங்க சொல்றாங்க துணை ராணுவத்தை கொண்டாவது நாங்கள் இடித்தே தீர்வோன்னு மக்களை இடித்து வெள்ளத்தாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல பிரிகேட் இன்டர்நேஷனல் ஒரு நிறுவனம் மொத்தமாக ஆக்கிரமிச்சு கட்டடத்தை கட்டி 1000 குடும்பங்கள் இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட் ஒன்று கட்டுது. கேள்வியே கேட்கல. ஏன்? பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதி. நேரடியாக நீர்நிலையை ஆக்கிரமிச்சு கட்டி இருக்கக்கூடிய பிரிகேட் இன்டர்நேஷனலை இவர்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள். ஆனால் 50-60 வருஷமா வாழக்கூடிய மக்களை இடிச்சு வெள்ள தூக்கி வீசுவாங்க. அஸ்தினாபுரத்தில் ஒரு பிரச்சனை, மக்கள் தொண்டு தொட்டு தொழுகை நடத்தக்கூடிய சர்ச்சை இடிக்க போறோம் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. நாம் தமிழ் கட்சியினர் தான் நாங்க தான் போய் நின்று போராட்டத்தை நடத்துறோம். மொத்தமாக நீங்கள் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை எங்கள் கிறிஸ்தவர்களுக்கு நீங்க பாதுகாப்புன்னு சொல்றீங்க, இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள்னு சொல்லி அவர்களை ஒதுக்கி வச்சுட்டு அந்த சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு நாங்க தான் சொல்லக்கூடிய திமுக அந்த சர்ச்சை இடிக்கிறேன்னு வந்து நிக்குது. தடுத்து நிறுத்தியது யார்? நாம் தமிழ் கட்சியினர். நாங்க தான் போய் தடுத்து நிறுத்தி அதை கொண்டு போய் இப்ப வரைக்கும் அது பாதுகாத்து வச்சிருக்கிறோம்.